ஆமாமா. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரன் படம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் நடிச்ச ரொம்ப அற்புதமான படமா இருக்கு. பார்த்தா ஆனா எனக்கு இந்த படத்த நம்ம எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம்? ஒரு 2 டேஸ் ஆச்சு. இப்படி ஒரு ஃபீல் குட் மூவி எடுத்திருக்காப்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப இந்த புக்கு படிக்கிறதும் சரி, வாழ்க்கையோட தத்துவத்தை படிக்கிறதும் சரி, படம் ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தனுஷுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் படம் முடியிற வரைக்கும் சரிங்களா? கிளைமேக்ஸ் படம் முடியிற வரைக்கும் அவருடைய ஹீரோயிசத்துக்கு மேல ஹீரோயிசத்துக்குள்ளே போல அந்த கதாபாத்திரமே வாழ்ந்தாப்புல. பிச்சைக்காரன் படத்துல கூட விஜய் ஆண்டனி வந்து பெரிய கோடீஸ்வரர். ஒரு சில அம்மாவுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு சாமியார் சொல்லுவாருன்னு சொல்லி பிச்சை எடுக்க வருவா. அப்படி கடைசியில வந்து அவர் மிகப்பெரிய மாசு காமிப்பாப்புல. அந்த மாசெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. ரியல் லைஃப் பிச்சைக்காரர் தான். பிச்சைக்காரரா இருக்கிறாரு, பிச்சைக்காரரா வாழ்றாரு, பிச்சைக்காரராகவே படம் முடியுது. அவருடைய நடிப்புக்கு கண்டிப்பான முறையில் இந்த படத்துல வந்து தேசிய விருது மீண்டும் கிடைக்கும். ஆல்ரெடி ஆடுகளம் படத்துக்கே வாங்கியிருக்காப்புல. என்ன எப்படி படம் எடுத்திருக்காங்க, இதை போய் நீ கேட்டுட்டு நீ இருந்திருக்க, இந்த படத்தை பார்க்கலனா நஷ்டம் உனக்கு தான் அப்படின்னு என்னுடைய மனசாட்சி எனக்கு சொல்லுச்சு. சரிங்களா? இவ்வளவு ஒரு அருமையா எடுத்திருக்காப்புல. ரொம்ப அட்டகாசமான படம். இந்த திருப்பதியில வந்து அவர் பிச்சை எடுக்கிற சீனா இருக்கட்டும், அந்த காசி அந்த விஷயங்கள் அவர் போற வர இடங்களா இருக்கட்டும், அந்த அந்த பிச்சைக்காரருடைய லைஃபை வந்து ரொம்ப ஆழமா காட்டாம தனுஷ் அப்படிங்கிற ஒரு நபர் பிச்சைக்காரனா இருக்கார், அவர் என்னென்ன விஷயங்கள் கடந்து வர்றாருன்றத படம். ஆனா பெரிய படம் தான், 3 மணி நேரம் படம் தான். ஜஸ்ட் எனக்கு 3 மணி நேரம் படம் வந்து அந்த அளவுக்கு நீளமாவே தெரியல, பெருசா தெரியல. கரெக்டா இருந்தது கதை. பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், பணம் இந்த உலகத்துல எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. பணம் வாழ்றதுக்கு தான் பணம். சரிங்களா? வயிறு பசியாடுறதுக்கு அது ஒரு மேட்ரே வேற. அதனால தயவு செய்து இந்த படத்தை போய் எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நல்ல ஆடியன்ஸ், நல்ல படம் கண்டிப்பான முறை நல்ல ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.